விடயம் வந்துச்சா? சார் செங்குத்துயரம் டிஎஃப் சமன் 6 சென்டிமீட்டர்னு போட்டு தான் சார் செஞ்சேன். அப்படித்தான் வரும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல அந்த கேள்வி மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஃப்ரீயாவே மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன சொல்றது, அவங்களோட கோணையில பிள்ளையால மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. நானும் உங்கள்கிட்ட நீங்க எதுவும் சொல்லுவீங்களா பாக்குறதுக்கு. ஏன்னா ஒண்ணுமே சம்மந்தம் இல்லாம எப்படி எங்களுக்கு இதுல காணேரம் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லாம நாங்க காண்றது கஷ்டம். ஸோ அதனால நாங்க என்ன செய்யணும், இப்போ இது உண்மையாவே எப்படி இருந்திருக்கணும். அது டிஇ சமன் 6 சென்டிமீட்டர் இல்ல, அது டிஎஃப் சமன் 6 சென்டிமீட்டர். ஒரு ஆளை தவிர மிச்சம் யாருமே என்னட்ட கேட்க இல்லை. நான் செய்ய சொல்லி சொன்னா நீங்க அதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு விட வந்திருந்தா நீங்க ஓகே. இப்போ விட அப்படின்னா உங்களுக்கு விட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ விட வராட்டி நீங்க என்ன செஞ்சிருக்கோம், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் காண இல்லை. நீங்க ட்ரை பண்ணணும். அதை பிள்ளையான கேள்வின்னு தெரிஞ்சும் ட்ரை பண்ணணும்னு தான் நான் சத்தம் விட்டுறேன். அப்பதான் விட வராது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ ஆனா நீங்க யாருமே ட்ரை பண்ண இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் என்னட்ட கேட்டது, சார் இப்படி இருக்கு, இதுக்கு இப்படி போடலாமா, இந்த மாதிரி இதுக்கு போடலாமா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் என்கிட்ட கேட்டது. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா முக்கோணத்தின் ஏரியா முக்கோணின் ஏரியா சொல்லியிருக்கு 48 சென்டிமீட்டர். ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இந்த இணையகரத்தின் ஏரியா இந்த முக்கோணத்தின் ஏரியான்னு டபுள் மடங்கா இருக்கும்னு நான் பார்த்துட்டேன். ரைட். இணையகரத்தின் ஏரியா இந்த முக்கோணத்தின் ஏரியா முக்கோணத்தின் ஏரியாவுக்கு சமனா இருக்கும்னு பார்த்துட்டேன். ரைட். இந்த இணையகரத்தின் ஏரியா முக்கோணத்தின் ஏரியாவுக்கு சமனா இருக்கும்னு நான் பார்த்துட்டேன். அந்த முன்னுக்கு 2 இது சொல்லி நான் பார்த்துட்டேன். அதனால திருப்பி எழுத வரையில. ரைட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இணையகரத்தின் ஏரியா தெரியும். இணையகரத்தின் ஏரியா தெரியுமாண்டா. இப்ப இந்த முக்கோணி ஏ இ டி ஏரியா சமன் இணைகரம் ஏ பி சி டி ஏரியாவா இருக்கு. ஏரியா இது சமன் இதா இருக்கு. அதை நாங்க நேற்று பார்த்துட்டோம். எப்படி ரெண்டு சமாந்திர கோட்டுக்கிடையில நாங்க வரையில ஒரே அடியே இருந்துச்சுன்னா அதுல வரைகிற முக்கோணங்கள் எல்லாம் சமன் நாங்க பார்த்துனாங்க. ரைட். அப்ப அதுல வரைகிற முக்கோணங்கள் சமன். ஆனா இணையர் மடங்கு என்ன இருக்கும்னா அது டபுள் மடங்கா இருக்கும். அது இது பார்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியும் விநாயகரம் ஏபிசிடி இல்ல பரப்பு எப்படி இருக்கும், 48 சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்கு. ரைட். ஏன்னா அந்த முக்கோணத்துல பரப்பு 48 சென்டிமீட்டர் வர்க்கம் தந்திருக்கான். முக்கோணத்துல பரப்பு நேரத்துல பரப்பு சமநாட்டு நேற்று நாங்கள் காட்டிட்டோம். ஸோ 48 சென்டிமீட்டர் வர்க்கமா இருக்கு. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இணையத்தின் ஏரியாவுக்கு சமன்பாடு அடித்தர செங்குத்து உயரம். சரியா? அடித்தர பேஸ் இன்டு perpendicular from the between two parallel line. Right. அந்த அடியோட இருக்கிற parallel line. சோ அப்ப நாங்க பாத்தீங்கன்னா அடித்தர செங்குத்து உயரம். ஆகவே இந்த செங்குத்து உயரம் தான் 6 சென்டிமீட்டர். ரைட். அப்ப 48 சென்டிமீட்டர் சமன், சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் அடி ஏபி வேற செங்குத்து உயரம் 6 சென்டிமீட்டர். இப்ப என்னோட கேட்டது டிசி. ஆனா எனக்கு தெரியும் 48 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் டிசி தர 6 சென்டிமீட்டர் போடலாம். ஏன் காரணம் என்ன காரணம் பிகாஸ் ஏபி சமன் டிசி. வினைகரம் என்றதால எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கு. அப்ப இதுவும் சமன். ஆக ஏபி சமன் டிசி. அப்ப இதுல இருந்து டிசி சமன் என்ன இருக்கு, 8 சென்டிமீட்டர் இருக்கு. எழுதி கொள்ளுங்க. ஏரியாஸ் பாத்துனாங்க. ரைட். சதுரம், முக்கோணம், செவ்வகம் அதோட ஏரியாஸ் பாத்துனாங்க. ஆனா ஏரியா பார்க்காம விட்டுட்டு போயிருக்கா. சாய் சதுரத்தின் ஏரியா. அப்ப ஒரு தலைங்க கொண்டு போட்டுக் கொள்ளுங்க.
சாய் சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ரோம்பஸ். சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன சொல்லுங்க? சாய் சதுரத்துக்கு எந்த மாதிரி விலங்குல நீளம் தர நீளம். எந்த நீளம்? நீளம் தர நீளம். அது சதுரத்துக்கு. நான் கேட்கறது சாய் சதுரத்துக்கு. சாய் சதுரத்துக்கு வந்து உள்ளுக்கு இருக்க கோணம் வந்து 90 பாகையா இருக்காது. ஆகவே நீளம் தர நீளம் என்று போட இல்லாது. வேற யாரும் சொல்லுங்க. வாட் இஸ் த ஏரியா அடிதர ஆஃப் செங்குத்துயரம். அடிதர செங்குத்துயரம்? அது ஸ்பெசிபிக்கான சாய் சதுரமா இருக்கணும். அது என்னவா இருக்கும்? ஒரு இணைகரத்துக்கு ஈக்குவலா இருந்த மாதிரி வந்து இருந்துச்சுண்டா அடித்தர செங்குத்திரம். அடித்தர செங்குத்திரம் நாங்க அதை யூஸ் பண்ணலாம். ஏனென்றா சாய் சதுரம் ஒரு இணைகரம். அடித்தர செங்குத்திரம் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிபிக்கான ஒரு ஈக்குவேஷன் half into d1 into d2. half into d1 into d2. அதாவது வந்து பாத்தீங்கன்னா half into the multiplication of diagonal axis. அதாவது வந்து அரை தர மூலை விட்டங்கள்ன்ற பெருக்கம். அதாவது வந்து ஸ்பெசிபிக்கான சாய் சதுரம் ரோம்பஸ் ஈக்குவேஷனா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரை தர இப்படி இருக்குன்ற அதாவது வந்து ரைட். இது இந்த பண்புகள் சொல்லுங்க பாப்போம். சாய் சதுரத்தின் பண்புகள் 4 பக்கம் சமனா இருக்கும். அதோட மூலை விட்டங்கள் என்ன செய்யும்? செங்குத்துல இரு சமகோடு. ரைட். மற்றது வந்து இது சமாந்தரமா இருக்கும். அதெல்லாம் நீங்க அது இணையரம் மாதிரி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து இது சமாந்தரமா இருக்கும். அது அடுத்த கதை. ரைட். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாய் சதுரத்துல வந்து எப்படி இருக்குமாண்டா இந்த மூலைவிட்டம் இந்த டயகோனல் ஆக்சிஸ் இந்த லென்த் வந்து d1 என்றா ABCD ABCD சரியா. இந்த டயகோனல் ஆக்சிஸ் இந்த நீளம் வந்து d1. இந்த டயகோனல் ஆக்சிஸ் இந்த நீளம் வந்து d2 என்றா. அதாவது இது வந்து எப்படி இருக்கும்டா half into d1 into d2 இருக்கு. ரைட். இது எப்படி வந்தாண்டு பார்க்கணும். சும்மா எதுவுமே மேட்ச்ல சும்மா எழுதி போகணும். ரைட். அப்ப எப்படி வந்தாண்டு பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் ABD என்ற முக்கோணம் ABD இந்த பரப்பளவு. அப்ப முக்கோணம் ABD இந்த பரப்பளவு முக்கோணம் ABD இந்த பரப்பளவு சமன் அரை தர அடி பேஸ் என்னது BD தர செங்குத்துயரம். செங்குத்துயரம் என்னது? இது ஓல்டு வச்சோம்டா என்ன வரப்போகுது? செங்குத்துயரம் AO. ரைட். சோ அரை தர அடி தர செங்குத்துயரம். ரைட். அத மாதிரி முக்கோணம் BDC என்ற பரப்பளவு half into base வந்து BD into செங்குத்துயரம் வந்து நேர் இது செங்குத்தா தான் இருக்கும். அப்ப செங்குத்துயரம் OC perpendicular from the base. So OC. ரைட். இப்ப டோட்டல் ஏரியா அதாவது வந்து ஏரியா ஆஃப் ரோம்பஸ் டோட்டல் ஏரியா வந்து எப்படி இருக்கு வேண்டாம் இதையும் கூட்டத்துக்கு சமனா இருக்கு.
ரைட். அப்ப அதையும் அதையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காஃப் பிடி இன்டு ஏஓ பிளஸ் காஃப் டிடி இன்டு ஓசி. நாங்க ரெண்டுக்குலயும் இருந்து half BD வந்து வெளியில எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ half BD அப்ப AO ரிமைனிங் இங்க ரிமைனிங் இங்க மிச்சம் இருக்கிறது என்னது OC ரைட். ஆகவே half BD க்கு பதிலா நாம போட்டுக்கொள்ளலாம் D1 into AO plus OC. AO plus OC க்கு பதிலா போட்டுக்கொள்ளலாம் AC. ஆகவே half D1 into AC க்கு பதிலா என்ன தெரியும் D2. ஆகவே half D1 into D2 எழுதி கொள்ளுங்க. 10வது பேப்பர்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல 11வது கேள்விப்பட்டிருந்தா பரப்பளவு 49 பை சதுர அலகுகள் ஆக உள்ள ஒரு வட்டத்தின் விட்டத்தின் நீளம் எத்தனை அலகுகள்? ரைட். விட்டத்தின் நீளம் வந்து எத்தனை அலகுகள்? சதுர அலகுல கட்டுறதால ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல கொடுக்கணும். இதுல வந்து கட்டுறது ஸ்கொயர் மீட்டர் இல்ல. அப்ப 49 பை அதான் வந்து என்ன இருக்கா வட்டத்திന്റെ സർക്കിളിന്റെ ஏரியா. സർക്കിളിന്റെ ஏரியா வந்து 49 பை. வட்டத்தின் பரப்பளவுக்கு விட்டம் சார்பாக இது சொல்லுங்க பாப்போம். வட்டத்தின் பரப்பளவுக்கு விட்டம் சார்பான ஈக்குவேஷன் diameter சார்பான பை டி. நான் கேட்டது ஏரியா ஆஃப் சர்க்கிள் நாட் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். நான் சுற்றளவு கேட்கிறேன். நான் கேட்டது பரப்பளவு. இதான் கவனின பிள்ளைகள் கேட்டாங்க. நான் கேட்டது வட்டத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு. நான் வட்டத்தின் சுற்றளவுக்குரிய சமன்பாடு கேட்கிறேன். நோமலா வட்டத்தின் சுற்றளவுக்குரிய பரப்பளவுக்குரிய ஆறுல பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்ன? 5r வர்க்கம் 5r ஸ்கொயர். ரைட். 5r ஸ்கொயர் தான் ஆறுல இருக்கிற பரப்பளவுக்கான சமன்பாடு ஏரியா ஆஃப் சர்க்கிள். ரைட். இது நாங்க D ல சொன்னோம்னா எப்படி வரும்டா 5 into r க்கு பதிலா என்ன போடலாம் D/2 முழுவதின் வர்க்கம். இங்க வர்க்கம் இருக்கு. ரைட். சோ இது எப்படி வர போகுது 1/4 pi d ஸ்கொயர் என்று வரும். ரைட். ஏன் இந்த வர்க்கம் வந்து d க்கு முறுக்கா வர்க்கம் வரும், 2 க்கு முறுக்கா வர்க்கம் வரும். d க்கு வர்க்கம் வந்துச்சுன்னா d ஸ்கொயர், 2 க்கு வர்க்கம் வந்துச்சுன்னா 4 2 4. அந்த 4 1 4 1/4 into pi d ஸ்கொயர் 1 4 pi d வர்க்கம் 1 4 pi d வர்க்கம் தான் அது வந்து என்னது இதுக்குரிய சமன்பாடு. என்னதுக்குரிய சமன்பாடு? d வச்சுக்கொண்டு பரப்பளவுக்குரிய சமன்பாடு. ரைட். சரியாட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப d வச்சு பரப்பளவுக்கான சமன்பாடு வந்து 1 4 pi d வர்க்கம். சோ அப்ப 1 4 pi d ஸ்கொயர் தான் என்ன சொல்லி இருக்கு 49 பை. அது வந்து வட்டத்தின் பரப்பளவு 49 பை. ஏன் நான் இப்போ டியோட போறேன்டா கேட்ட கேள்வி வந்து என்ன விட்டா. அப்ப விட்டத்தோட சம்பந்தப்பட்டதா பரப்பளவு இதை வந்து போட்டுக்கொள்ளும். அப்ப பாருங்க என்ன கேட்டுக்கோ பரப்பளவு 49 பை சதுர அலகுகளாக உள்ள ஒரு வட்டத்தின் விட்டத்தின் நீளம் எத்தனை அலகுகள்? ரைட். அப்ப விட்டத்தின் நீளம் எத்தனை அலகுகள் விட்டம் காணும். இங்க இருக்கிற பையன் இங்க இருக்கிற பையன் கேன்சல். ரைட். டி வர்க்கம் சமன் 49. அவசரப்பட்டு இந்த நாளை கொண்டு வந்து பெருக்கி 49 நாள் எல்லாம் போட்டுட்டு. ரைட். இங்க பாருங்க அதான் மேக்ஸ்ல வந்து சில பேர் வந்து அவசரப்பட்டு உடனே விரிச்சு எழுதிடக்கூடாது. சில இதுல வந்து அப்படியே கொண்டு போகணும். ரிமைனிங் அப்படியே கொண்டு போக ஒரு கட்டத்துக்கு அதுவாகவே சுருக்கலாகி கொண்டு போகும். ரைட். இங்க பாத்தீங்கன்னா டி வர்க்கம் 49 4. டி சமன் என்னது வர்க்க மூலத்துக்குள்ள 49 தர 4.
ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வர்க்கம் சமனுக்கு அங்காள வரைக்குள்ள வர்க்கம் மூலமா ஆகும். ஸ்கொயர் ரூட்டா ஆயிடுச்சுண்டா ஸ்கொயர் ரூட் வந்து பிளஸ் ஓ மைனஸ் தான் வரும். ஆனா இப்ப நாங்க இங்க கதைக்கிறது வந்து லென்த் ரிலேட்டட் ஆனது. அதாவது வந்து ஒரு ரேடியஸ் என்றதோ ஒரு டயமீட்டர் என்றதோ லென்த் சம்பந்தமானது, அதாவது நீளம் சம்பந்தமானது. அப்ப பிளஸ் மட்டும்தான், நீளத்தை வந்து நேர்பெருமானம் மட்டும்தான் இருக்கும். அதனால நான் பிளஸ் ஓ மைனஸ் இதுல போடணும். ரைட், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இதை வந்து நான் எழுதி கொள்ளலாம். ரெண்டு பெருமானங்கள் வந்து வர்க்க மூலத்துக்கு பெருக்கி சென்றா தனித்தனியோட எழுதலாம். உங்களுக்கு விளக்கத்துக்காக டிரெக்டாவே நீங்க எழுதி கொள்ளலாம். 49 தர 4. ரைட், 49 வந்து 7, 7 49 ஈட்டு 4. ஆகவே டி வந்து எவ்வளவா இருக்கும்? 14 சதுர இருக்கு. சார் 49 5க்கு 5r வர்க்கத்தை சமப்படுத்தி செய்யலாம் தானே சார்? ஓ, பையார் வர்க்கத்தை சமப்படுத்தி செய்து 6 கண்டு 2 அளவு இருக்கும். 2 இருக்கணும். எல்லாம் ஒன்றுதான். அது இது வந்து இப்படி தொடுற மூக்க இப்படியே தொடுவோம் நாங்க. அது கொஞ்சம் இப்படி ஒரு ரைட் அடிச்சு வந்து இப்படி தொடுவோம். எல்லாம் உண்டு. அது நீங்க கிட்ட நான் செய்யறேன்டா பையார் வர்க்கம் சமன் 49 5. ஆகவே பையன் பையன் கேன்சல். ஆகவே ஆர் வர்க்கம் சமன் 49. ஆகவே ஆர் சமன் 49. ஆகவே 7. ஸோ ஆர் வந்து 7 சதுரங்கள்டா டி வந்து 14 சதுரங்கள். என்ன இப்ப இது போட்டு செய்துட்டு போயிட்டு எங்களுக்கு என்ன உடனே வருமெண்டா கவன இனப்புல குறையும் ஒன்று. ஏனென்னா நாங்க டி சாராவே போட்டு போயிட்டு டியிலே ஒன்று கூட கொடுப்போம். சில நேரம் நாங்க என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கல விட்டமண்டு வாசிச்சு இங்க கொண்டு வந்து 6 7 விட வந்தோடனே புழுவத்துல விட வந்துட்டுது என்ற ஒரு புழுவத்துல சந்தோஷத்துல அதோடய ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு பாஞ்சிருவோம். விட்டத்தை கண்டு கொடுக்க மாட்டோம். ரைட், ஸோ அதுல அந்த கவன இனப்புலையில வந்து ரிடியூஸ் பண்றீங்க. சரி, தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் என்பன இரு ஒத்த சதுரங்களாகும். ரைட், ஸோ அதாவது வந்து ரெண்டுமே வந்து ஏரியால வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி பக்கங்கள் நீளம், அதாவது அந்த சைடுகள் நீளம் வந்து எல்லாம் லென்த் வந்து சமனாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரே ஒத்த மாதிரியான சதுரங்கள். விளக்கப்பட்டுள்ள பரப்பளவு முழு உருவத்தின் பரப்பளவு என்ன பின்னமாகும். இது மாதிரி கணக்குகள் வந்து நாங்க முன்னுக்கே பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஐடியா இருக்கு. சொல்லுங்க என்ன ஐடியாண்டு. எல்லாத்தையும் சின்ன சதுரங்களா பிரிச்சு செய்யணும் தானே சார்? செய்யலாம். எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன சதுரங்களா வந்து நாங்க பிரிச்சு செய்யலாம். சில நேரம் வந்து சில பேர் எழுதுற சிலவா இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எழுதுற சிலவா இருக்கிறார்கள் எழுத முன்னுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. அப்ப எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும். சில நேரம் நான் அவசரத்துல வேகமா அழிச்சாலும் நீங்க அதை பார்த்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோம் இடம் விட்டு போனீங்க. ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு சர்வசமனான சதுரங்கள். ரைட், இப்ப வந்து பாருங்க ஒரே மாதிரியான சதுரங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது சமனிதன் சொல்லி இருக்கு. அப்ப சதுரத்தை இது சமனிதன்டா இது பிரிக்கிற இது சமன் இது இது எல்லாம் சமனா இருக்கும். ஆகவே இங்க தீர்ணம்டா அது வந்து நாளா பிரிக்கும். இங்கே இப்படி நாளா பிரிக்கலாம் சதுரத்தை. ரைட், அப்ப நாங்க சதுரங்களை வந்து இந்த மாதிரி பிரிச்சு கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இந்த நிலத்தின பகுதி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியாவை நிலத்திய பகுதி சார்பாக சொன்னீங்கன்னா எத்தனை வர போகுது? 10 ல் 1.
அது டைரக்ட் ஆன்சர். நான் சொல்றேன்னா டோட்டல் ஏரியா. நிலட்டின சதுரம் வேண்டா, அந்த நிலட்டின சதுரம் இப்ப இது வந்து என்னது எக்ஸ்ன்னு வச்சா டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும்? பெரிய சதுரத்தின் மொத்த ஏரியா வந்து என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 7. ஸோ என்னோட வர போகுது 7 எக்ஸா இருக்கு. நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு எக்ஸ் என்றா, நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு எக்ஸ் என்றா, டோட்டல் ஏரியா வந்து என்னவா இருக்கும்? 7 எக்ஸா இருக்குமே. இது வந்து இதே மாதிரி சதுரங்கள்லாம் இதுல இருக்கிற எல்லா குட்டி குட்டி சதுரம். அப்ப இது எக்ஸ் என்றா, இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ். ஆகவே 7 எக்ஸா இருக்கும், 7 எக்ஸா இருக்கும். அப்ப 7 எக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு மொத்த ஏரியாவா இருக்கும். இப்ப கேட்டது வந்து நிலட்டப்பட்ட பகுதி வந்து மொத்த பரப்பளவு என்ன பின்னமாகும். அப்ப நிலட்டப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பளவு பின்னம் என்ன வரப்போகுது? 7 எக்ஸின் மேல் எக்ஸ். ஆகவே 1 7 இருக்கு. விலங்காட்டிக இருக்கும். ஓகே, அதுல செகண்ட் பார்ட் கேள்வி. அது வந்து பார்ட் பி கேள்வி. ஃபர்ஸ்ட் பார்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி, பார்ட் பி, ரைட்? சோ இப்ப கேள்வி என்னன்னா 8 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக அரை ஏபிசிடி தளம் உருவில் காட்டப்படுகிறது. அதன் ஒரு பக்கத்தில் அரைவட்ட பகுதி, அதன் ஒரு பக்கத்தில் அரைவட்ட பகுதி ஒன்று ஒரு சுவர் அலுமாரிக்காக ஒதுக்கப்பட்டது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஏபிசிடி என்ற ஒரு ரூம் ஒன்று இருக்கா. அந்த ரூம்ல அந்த மூலையில இருக்கிற ஹாஃப் சர்க்கிள் வந்து ஒரு வால்ட்ரோப் இது பண்றதுக்கு வச்சிருக்கா, அல்மாரி ஒன்றுக்காக வச்சிருக்கு. இப்ப கேள்வியில் வந்து கேட்டிருக்கு வீட்டுத்தள பகுதியில் இது என்ன. முதலாவது கேள்வி வந்து இது இந்த பரப்பளவு கேட்டிருக்கு, மற்ற அல்மாரியின் அரைவட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்கு. இது வந்து இப்படி கேட்டு அப்ப நாங்க வந்து 1 by 1 பார்ப்போம். இவ்வளவுதான் தரவு. வீட்டு தளத்தில் பகுதி AEFT யின் பரப்பளவை காண்க. AEFD. அந்த சிறிய சதுரம் ஒண்ணு இருந்துச்சு தானே சார், 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர்னு. அது வந்து என்ன பிரச்சனைடா, இது வந்து ஆன்சர் பேப்பர்ல இருந்து எடுத்தது பேப்பர். அது வந்து கீழே இருக்க ஒரு கேள்விக்குரிய ஆன்சர், ரைட்? அது இதுக்குள்ள தர வாய்ப்பு வராது. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் உள்ள செவ்வக இது காட்டப்படுகிறது. அதுல வந்து
ஒரு பக்கத்துல அரைவட்ட பகுதி ஒன்று ஒரு சுவர் அலுமாரிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டு தளத்தில் பகுதி AEFD யின் பரப்பளவை காண்க. AEFD இந்த பரப்பளவை காண்க. DF வந்து 6. இப்ப கேள்வி என்னன்னா வீட்டு தளத்தில் AEFD இந்த பரப்பளவு என்னவா இருக்கு? இது என்ன ஒரு செவ்வகம், rectangle. செவ்வகத்தின் பரப்பு. அப்ப ஏரியா ஆஃப் rectangle AEFD. AEFD ന്റെ செவ்வகம் AEFD ന്റെ പരപ്പളവ് സമാനം. നീളം തര അകലം 4 മീറ്റർ ഇൻടു 6 മീറ്റർ. 6 കണക്ക് 24 മീറ്റർ வர்க்கம். ரைட், இது வந்து முதலாவது கேள்விக்குரிய விட. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சுவர் அலுமாரிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அரைவட்ட பகுதியில் நீங்க படங்கிறைக்குல வந்து இந்த BF வந்து குறிச்சு கொள்ளுங்க. ஒன்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஏதாச்சும் சம்திங் வச்சிருந்தீங்கன்னா இந்த 6 அதுல குறிச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்க படம் கேட்டீங்கன்னா 6 குறிங்க. இப்ப இந்த நீங்க திருப்பி 2வது தரம் போய் பாக்கீங்கல இது எப்படி 6 வந்துச்சு, எந்த உலகத்துல இருந்து வந்துச்சு மாதிரி உங்களுக்கு டவுட்டா இருக்கு. ரைட் ரைட். சுவர் அலுமாரிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அரைவட்ட பகுதியின் பரப்பளவு யாரு? இந்த ஹாஃப் சர்க்கிள், இந்த ஹாஃப் சர்க்கிள் பரப்பளவு யாருன்னு கேக்குறாங்க. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் சர்க்கிள் ஆரே என்ன, ரேடியஸ் என்ன? 2 மீட்டர். 2 மீட்டர். 4 மீட்டர்ன்றது டயமீட்டர். ரைட், ரேடியஸ் வந்து 2 மீட்டரா இருக்கும். ரைட், நான் இப்ப 6 மீட்டர் இதுல தந்தனா, ஆனா இந்த 6 மீட்டர் தராமே நீங்க 6 மீட்டர் செய்யலாம். அப்படி இங்க பாருங்க, இது 4 மீட்டர். ஆகவே இது எவ்வளவு? 4 மீட்டர். வட்டத்தின் இது வந்து 4 மீட்டர். என்னது விட்டம் வந்து 4 மீட்டர். இது வந்து எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். சோ வட்டத்துக்கு வந்து ஆரை வந்து எல்லா இடமும் ஆரே தானே. அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு, எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். 2 மீட்டர். சோ இது வந்து எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். அப்ப சோ இது எவ்வளவு மீட்டர்? 6 மீட்டர். ரைட், அப்ப இது 2 மீட்டர், இது 2 மீட்டர். ஆரை ஏன்னா விட்டம் வந்து 4 மீட்டர். ஆகவே ஆரை வந்து 2 மீட்டர், ரேடியஸ் 2 மீட்டர், டயமீட்டர் வந்து 4 மீட்டர். சோ இது வட்டம் வந்து எல்லா பக்கமும் ரேடியஸ் இருக்கும். சோ எங்க இருந்தாலும் இதுல இருந்தாலும் இது ரேடியஸ் தான், இதுல இருந்தாலும் இது ரேடியஸ் தான். சோ இங்க இது முட்டுது. ஆகவே இது வந்து எவ்வளவா இருக்கும்? 2 மீட்டர் தான் இருக்கும். இது 2 மீட்டர். ஆகவே இது வந்து 6 மீட்டர். 6 மீட்டர். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தின் அரை வட்டத்தின் பரப்பளவு. ஓகே, ஹாஃப் சர்க்கிள் பரப்பளவு ஆர் சார்வா சொல்லுங்க. 360 மேல் 150 தர πr வர்க்கம். 360 மேல் 180. ஹாஃப் சர்க்கிள் 180 தர πr வர்க்கம். இது வந்து மீனிங் என்ன? ஹாஃப் πr வர்க்கம். ரைட், சோ அரை πr வர்க்கம்ன்றது எப்படி வரப்போகுது உங்களுக்கு? அரை தர 22 தர ஆர் வர்க்கம். ஆர் வர்க்கம்ன்றது என்னது? ஆறுன்றது 2 வர்க்கம். ஸோ இந்த 2 வர்க்கம் வந்து அப்படி போகுது. இங்க ஒரு 2, இந்த வர்க்கத்துல இருந்து ஒரு 2 நம்பர் போகுது. யோசிக்கிறீங்கள, இங்க வர்க்கத்துக்கு 2 இருக்கு. அப்ப 5 வர்க்கம் வேண்டா அந்த 2ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் இல்லாம இல்ல 2 வர்க்கம் வேண்டிய 2 தர 2. அந்த 2ல இருக்க ஒரு 2 வட்டத்துக்கு தான் இந்த வர்க்கம் பட்டினா. நீங்க சொல்லலாம் சார், நீங்க 2 வர்க்கம் வர்க்கத்தையும் 2ஐயும் பட்டினீங்க. அப்ப இந்த 2 மட்டும் தானே. ஆகவே 5 வர்க்கம் வந்துச்சுன்னா அந்த வர்க்கத்தையும் அந்த கீழே இருக்க 2ஐயும் மட்டும் இல்ல. இது வந்து நான் 2 வர்க்கம் 2 தெரியும். ஆகவே 2 ஒரு 2 தான் நான் இங்க வெட்டி இருக்கேன். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து தெரியும் 44 into 7 7 6 42 7 2 14 6 மிச்சம் 8 மீட்டர்லயா இருக்கு மீட்டர் 6.28 மீட்டர் தர்க்கமா இருக்கு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பகுதி AEFD AEFD சோ இந்த பிளேஸ்ல இந்த சைட்ல AEFD மாத்திரம் இந்த மாதிரி கேள்வி வருது 50 சென்டிமீட்டரும் 50 சென்டிமீட்டர் நீளம் அந்த நீள பாட்டுல 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் அகலம் அகல போகல நம்ம கீழே வித் வந்து 30 லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பீங்கான் ஓடுகளை பதிக்க திட்டப்பட்டிருக்கு. அதாவது வீட்டுக்கு டைல்ஸ் பதிக்கணுமா, மார்பிள் டைல்ஸ் பதிக்கணும். அப்ப நீளம் வந்து 50 சென்டிமீட்டராகவும் அகலம் வந்து 30 சென்டிமீட்டர். ரைட், நீளம் வந்து 50 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 30 சென்டிமீட்டராகவும் டைல்ஸ் வந்து பதிக்கணும். எந்த ஏரியாக்குள்ள? இந்த செவ்வக ஏரியாக்குள்ள மட்டும், AEFD என்ற செவ்வக ஏரியாக்குள்ள மட்டும். பீங்கான் ஓடுகளை வெட்டாமல் பதிப்பதற்கு அவை வீட்டு தளத்தில் வைக்கப்பட வேண்டிய விதத்தை காட்டுவதற்கு தளத்தின் மூலை ஏயில் ஒரு பீங்கான் ஓட்டினை அளவுகளுடன் வரைக. ரைட், இப்ப பீங்கானோடு வந்து வெட்டாம வைக்கணுமா? பீங்கானோடு வெட்டாம வைக்கணும்னா யோசிக்கணும் என்ன மாதிரி வருமண்டு. பீங்கானோடு வெட்டாம வைக்கணும். பீங்கானோடு வெட்டாம வைக்கணும்டா இந்த மாதிரி வச்சா சரியா? பீங்கானோட வெட்டா வைக்கணும் இந்த மாதிரி வச்சா வெட்டா வருமானு கேட்கிறேன். அதாவது வந்து பீங்கானோட நீளம் சொல்லி இருக்கு, ஆனா அது நீள பொருளாக வைக்கணும் அகல பொருளாக வைக்கணும்னு சொல்லியிருக்கா இல்ல. இப்ப வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, நாங்க வந்து அந்த மார்பிள்ஸ வந்து கட் பண்ண கூடாது. டைல்ஸ் வந்து நாங்க கட் பண்ணாம முழுசா வைக்கணும். இப்ப பாருங்க, அகல பக்கத்துக்கு வந்து 30 சென்டிமீட்டர் வச்சோம்டா, அகல பக்கத்துக்கு 30 சென்டிமீட்டர் வச்சோம்டா, இப்படியே 30 வச்சுட்டு போயிருக்கல 400 சென்டிமீட்டரை திருப்தி செய்யுமா? அது 30 வைக்கல பாருங்க. அதாவது வந்து அகல போருக்கு வந்து டோட்டலா வந்து டோட்டல் லென்த் வித் வந்து எவ்வளவு? 400 சென்டிமீட்டர். சோ ஒரு டைல்ஸ் வித் எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். ரைட், 30 நீங்க 400 பிரிச்சீங்கண்டா, 400 30 பிரிச்சீங்கண்டா முழு ஆன்சர் வருமா? முழு விட வருமா? அது வந்து ஒரு முழுவன் வருமா? இல்ல சார், வராது. அப்ப இப்படி வச்சோம்னா டைல்ஸ் வந்து வெட்ட வேண்டி வரும். இப்படி நாங்க 30 வைக்கல, ஒரு கட்டத்துல இங்க வந்து எத்தனை 39 நிலைக்குல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு டைல்ஸ் இடம் காணாம இருக்கும். 10 சென்டிமீட்டர் குட்டி டைல்ஸ் வந்து வைக்க வேண்டி வரும். ரைட், அவன் ரிக்வயர்மெண்ட் வந்து என்னது? டைல்ஸ் வந்து வெட்டக்கூடாது. ரைட், நீள போருக்கு பார்ப்போம். 50 சென்டிமீட்டர் வைக்கல 6 மீட்டர் திருப்தி செய்ய ஏழுமா? திருப்தி செய்ய 7. அதாவது பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் ஒரு டைல்ஸ் நினைக்கலாம். ஆனா மொத்த லென்த் வந்து எனக்கு தெரியும் 600 மீட்டர், 600 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்லயே போறோம் சென்டிமீட்டர். அப்ப இதே இதால அப்படி கேட்கறது உங்களுக்கு தெரியும். அது 12 டைல்ஸ் இந்த பக்கம் வச்சா சரியாகும்னு தெரியும். ஆனா மேலே இருந்து கீழே டைல்ஸ் வைக்கல வந்து என்ன நடக்குது? டைல்ஸ் வந்து இங்க இதுல வந்து ஒரு டைல்ஸ் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு டைல்ஸ் காணாம இருக்கும். அப்ப நாங்க வெட்டி வேற ஒரு டைல்ஸை வெட்டி அதுக்குள்ள பூத்த வேண்டி வரும். அப்ப அப்படி வெட்டி அதான் நீங்க எக்ஸாம்பிள் வச்சு திங்க் பண்ணணும். நீளாகலம் டைரக்டா நீளாகலத்தை போட்டுட்டு வருது இல்லை. ரைட், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெட்டி அவன் ரிக்குவயர்மெண்ட் நாங்க பூர்த்தி செய்கிற மாதிரி தான் நாங்க கேள்வி செஞ்சுட்டு வரோம். அவன் கேட்கறது படி என்ன சொல்றான்? டைல்ஸ் வந்து வெட்டாம வைக்கணும். அப்ப பாருங்க,
நான் யோசிக்கிறேன் டைல்ஸை வெட்டா வைக்கணும். நீள போருக்கு வந்து 6 மீட்டர் இருக்கு, ரைட்? அவன் தந்த தரவுல 6 வந்து 6 600 சென்டிமீட்டர், 600 சென்டிமீட்டரை எத்தனையால அவன் தந்த தரவு வந்து 50 30, ரைட்? 30ஆலையும் வகுக்க முடியும், 50ஆலையும் வகுக்க முடியும், ரைட்? மீதியின்றி வகுக்க முடியும், ரைட்? ரிமைனிங்ஸ் எதுவுமே இல்லாம நாங்க அதை வந்து டிவைட் பண்ணிலும் இந்த 600 சென்டிமீட்டரை, ரைட்? 30ஆலையும் வகுக்கலாம், 60ஆலையும் சரி 50ஆலையும் வகுக்கலாம். ரெண்டு காரணியும் இதுக்குள்ள அடங்கும். ஆனா 400 மீட்டரை 30ஆல வகுக்க முடியாது, ஆனா 50ஆல வகுக்கலாம். 400 மீட்டர்ன்றது 400 சென்டிமீட்டர், 400 சென்டிமீட்டர்ன்றத 30ஆல வகுக்க முடியாது, ஆனா 50ஆல வகுக்கலாம், ரைட்? அப்ப 50ஆல வகுக்கலாம். இப்ப எங்களுக்கு ஒரே முடிவு என்ன? இந்த பக்கம் வந்து இந்த அகல பக்கம் வந்து 50 சென்டிமீட்டர் வச்சு, நீள பக்கம் வந்து 30. இங்க நீள பக்கத்துல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 30 வைக்கலாம், 50 வைக்கலாம், 30 வைக்கலாம், 50 வைக்கலாம், வெட்டா வைக்கணும். ஆனா அகல பக்கத்துல பிரச்சனை என்ன? 50 மட்டும்தான் வைக்கலாம், வெட்டா வைக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அகல பக்கத்துக்கு வந்து 50 சென்டிமீட்டர், நீள பக்கத்துக்கு வந்து 30 சென்டிமீட்டர் வைப்போம். இப்ப பாருங்க 30 30 30 30 வச்சுட்டு போய்க்கல 600 சென்டிமீட்டர், அந்த 30 சென்டிமீட்டர் படி வைக்கல திருப்தி ஆகும். அது மாதிரி 50 50 50 50 வைக்கல வந்து 50 4 400 சென்டிமீட்டர். அப்ப இந்த மாதிரி திருப்தி ஆகும். அப்ப நீங்க படம் வரைக்கல 50 இந்த மாதிரி இந்த இதுல இருக்கணும், 30 இதுல இருக்கணும், மார்க் கொடுத்தா பிள்ளை. அதை கொஞ்சம் யோசிக்கணும். எக்ஸாம் டென்ஷன்ல வந்து நீங்க அவன் தந்த தடவை வெட்டாம இது பண்றதுன்றத நாங்க யோசிக்கவே மாட்டோம். தந்த தடவைப்படி நீளம், அப்ப நீளத்துக்கு நீளம், அகலத்துக்கு அகலம், ரெண்டு மாதிரி குறிச்சிட்டு வந்துடுவோம். அப்ப அப்படி குறிச்சோம்னா எங்களுக்கு என்ன இருக்கும்? பிள்ளை, ரைட்? அங்க கீழே இது வெட்ட வேண்டி வந்துடும், ரைட்? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேலே 3இல் காணப்படுகின்ற பதிப்பதற்கு தேவையான பீங்கா நோடுகளின் மொத்த எண்ணிக்கையை காணுது, ரைட்? எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா வந்து எங்களுக்கு தெரியும், இந்த ஏரியா வந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கண்டுட்டோம்? 24 மீட்டர் வர்க்கம். அப்ப 24 மீட்டர் வர்க்கம், ரைட்? இப்ப அதுக்குள்ள வைக்க போற ஒரு டைல்ஸ் இல்ல, ஒரு இது இந்த ஏரியா என்னவா இருக்கும்? ஒரு டைல்ஸ் ஏரியா என்ன? 1500 சென்டிமீட்டர் வர்க்கம். 1500 சென்டிமீட்டர் வரும், ரைட்? அப்ப ஒரு டைல்ஸ் நீளம் வந்து ஒன்றின் ஒரு மாபிள் நீளம் வந்து மாபிளா என்ன பீங்கான என்ன கருவும் மாபிள் நீளம் வந்து இது பரப்பளவு வந்து ஏரியா, ரைட்? ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து இருக்கும் 30 சென்டிமீட்டர் தர 50 சென்டிமீட்டர், ஆகவே 1500 சென்டிமீட்டர் இருக்கும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க மீட்டர் வர்க்கத்துல இருக்கு, இங்க சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருக்கு, அங்க மீட்டர் வர்க்கத்துல இருக்கு, இங்க சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருக்கு. 15 அதுதான் பிள்ளையான விஷயம். பிள்ளை பிள்ளை 1.5 இல்ல. சரி, நீங்க சென்டிமீட்டர் மீட்டர் ஆகாம மீட்டர் இது வந்து ரத்தத்துல வரப்போகுது. இதை ஆக்காம 24 மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்துங்க. 24 மீட்டர் இருக்கிறது 2400 சென்டிமீட்டர் வர்க்கம். இல்ல பிள்ளை கவனம் பிள்ளைகள் பாரு சொல்லுங்க அப்ப யாராச்சும் வேற வேற சும்மா சைலண்டா இருந்துட்டு போக வேணாம். விட சொல்றது நல்ல, அதாவது நீங்க ட்ரை பண்றீங்க, குட். 2,40,000 2,40,000 யா 2,40,000. எப்படி வேறுமென்று மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எப்படி நீங்க சொன்னது 24,000 பெருக்கணும். 1000 வைக்கணும். 2,40,000 வரும். சும்மா ஒரு இல்ல சார் 600 400 பெருக்கினேன்.
600 400 பெருக்கி அதை அந்த மாதிரி செய்து கொள்ளலாம். ரைட், ஓகே. இதுல நான் இதை டைரக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் கேட்டேன். 24 தர 100 சென்டிமீட்டர் தர 100 சென்டிமீட்டர்னு போட்டு செய்யணும். ஓ, அதாவது வந்து பாருங்க, நான் கவனையினோட பிள்ளை வர்றது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சொல்லிக்கல வந்து நீங்க விட்ட கவனையின பிள்ளை என்ன சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்யல வந்து விட்ட கவனையின பிள்ளை வந்து இந்த 24 சும்மா, அதாவது நீங்க எப்படி செஞ்சீங்க கவனையின பிள்ளை விட்டுறீங்கன்னா 24 மீட்டரை சென்டிமீட்டராக இருக்கிறாங்க என்ன செய்வாங்க, 24 தர 100 சென்டிமீட்டர், ஆகவே 2400 சென்டிமீட்டர் மாத்தினாங்க. ரைட், அது ஒரு மீட்டரா இருக்கு. அதுதான் நீங்க இங்க விட்ட கவனையின பிள்ளை. ரைட், அது மீட்டரா இருக்கு. ஆனா இங்க இருக்குது என்னது, மீட்டர் ஸ்கொயர். என்ன அர்த்தம், மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் இன்டு மீட்டர், அதாவது மீட்டர் தர மீட்டர், மீட்டரால பெருக்கித்தான் இங்க இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இத நீங்க இதா மாத்தணும்டா. இதை வந்து பாத்தீங்கன்னா 24 தர மீட்டர்னு போறோம். நம்ம உலகத்துக்காக போறோம் பாருங்க. மீட்டர் தர மீட்டர் தான் மீட்டர் வருது. இப்ப பாருங்க 24 தர 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி இஞ்சால இன்னொரு மீட்டரும் இருக்கு, மீட்டர் தர மீட்டர், இஞ்சால ஒரு 100 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க 24 இங்க 2 சேவர், இங்க 2 சேவர், 4 சேவர் சென்டிமீட்டர் வருது. ரைட், கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட், அப்படி இல்ல இந்த சென்டிமீட்டரை நீங்க மீட்டரா மாத்த போறீங்கடா, இந்த சென்டிமீட்டரை நீங்க மீட்டரா போறீங்கடா, என்ன செய்யணும், ஒரு சென்டிமீட்டர் 1500 தர சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர். ரைட், 1500 தர ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர், 100. தலைகளா கேட்டாலும் 100. ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர், இதெல்லாம் இந்த கவனையின பிள்ளைகள் பாருங்க. ஒரு சென்டிமீட்டர் நீங்க 100ன்றீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அது கவனையின பிள்ளையா வருது. ஒரு அப்படியே இந்த டைரக்டா சொல்லி பழகு. ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஆகவே இங்க ஒரு சென்டிமீட்டர்னா இந்த பெருக்கிற 100 போய் என்ன செய்யும், பிரிக்கும். அப்ப 1/100 மீட்டர் தான் என்னது, ஒரு சென்டிமீட்டர். அதாவது இங்க பெருக்கிட்டு இருக்கிற 100 சென்டிமீட்டரை வந்து இந்த 100 பெருக்கிட்டு இருக்கு, அது சமனுக்கு அங்கால போய் என்ன செய்யும், வகுக்கும். அவ 1/100 மீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர், இல்லாட்டி 0.01 சொல்லலாம். அப்ப இங்க பாருங்க, ஒரு சென்டிமீட்டர் போல என்ன வரப்போகுது, 1/100 மீட்டர் சார், 1/100 மீட்டர். இங்க 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஆகவே பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 2 சேவர் இந்த சேவரையும் வெட்டலாம். இப்ப 15 100ஆல பிரிச்சோம்னா 0.01 வரும். 1 மீட்டர் வர்க்கம் வரப்போகுது. ரைட், 0.1 மீட்டர் வரைக்கும் நீங்க மீட்டரா மாத்திட்டீங்கன்னா, இல்லாட்டி அதை சென்டிமீட்டரா மாத்தி விட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாச்சும் இது வந்து இதுல இப்ப உங்களோட அறிவுக்கு தேவைன்னா இதுல வந்து சும்மா மூளையில சும்மா எழுதி வைங்க, ஒரு சைட்ல வந்து எழுதி வைங்க. இதை வந்து சைட்ல எழுதி வைங்க. இப்போ அறிவுக்கு தேவை நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன்டா, இது மாத்ததான் வேணும். ரைட், இது மாத்துறது ஈஸி. இது கொஞ்சம் மாத்திக்கணும். உங்களுக்கு 0.1 வரைக்கும் பிரிக்கல வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரைட், அப்ப வந்து எங்களுக்கு வந்து அது மாத்துறது வந்து ஈஸி. இத வந்து நீங்க சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறது என்ன மாதிரின்றத நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு சைட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு இதுக்கு. ரைட், இப்ப வந்து பார்ப்போம். இப்ப சென்டிமீட்டர் மீட்டர், இப்ப மீட்டர் வந்து எங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு மாவுளின் ஏரியா ஆஃப் ஒரு மாவுள் வந்து என்ன இருக்கும், 1500 சென்டிமீட்டர் இருக்கும். அவ மொத்தமா இருக்க ஏரியா வந்து 2,40,000 சென்டிமீட்டர் இருக்கும். ஆகவே எத்தனை மாவு வைக்கலாம், என்ன செய்யணும், 2,40,000 சென்டிமீட்டர் வைக்கிறது 1500 சென்டிமீட்டர் வைக்கிறதால பிரிப்போம். இங்க 2 சேவர், இங்க 2 சேவர், 11 15 இங்க 15 4
சாரி 11 15 9 மிச்சம். அப்ப 90க்குள்ள வந்து 6 16 90 இவ்வளவு. அப்ப ஒரு சைவர். அப்ப எத்தனை 160 மாபிள்கள் வந்து வைக்கலாம். சரியான பாருங்க. விலங்காடிகளுக்கு நான் திருப்பி சொல்லுவேன். எழுதி கொள்ளுங்க. சார் இதுல 400 சென்டிமீட்டரை 50 சென்டிமீட்டரால பிரிச்சா 8ன்னு வரும் சார். 600 சென்டிமீட்டரை 30ஆல பிரிச்சா 20ன்னு வருது. அது ரெண்டையும் பெருக்கி 160ன்னு போடலாம் தானே சார்? போடல. ரைட். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியுது, விளங்குதா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிறாங்க வந்து இந்த லைன்ல இத்தனை மாப்பிள அடுக்கலாம் என்று ஃபர்ஸ்டா காணும். இந்த லைன்ல இத்தனை மாப்பிள அடுக்கலாம் ஃபர்ஸ்டா காணும். அப்ப இந்த லைன்ல அடுக்கிற மாவட்ட எண்ணிக்கை தர இந்த லைன்ல அடுக்கிற மாவட்ட எண்ணிக்கையை பெருக்கினா இது ஃபுல்லா அடுக்கிறதுக்குரிய மாவட்ட எண்ணிக்கை வரும். அதுவும் ஒரு பேர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல எத்தனை மாவல் அடுக்கலாம்னு பார்க்கணும்னு சொல்லணும். ஒரு மாவட்ட நீளம் வந்து 50. இப்படி எத்தனை மாவல் இதுல அடக்கினா 400 மீட்டர் வரும். 400 சென்டிமீட்டர் வரும்டா 50 100 150 200 250 300 350 400 400 இஞ்சி மட்டும் வரப்போகுது. அப்ப இது 50ஆல பிரிக்கையில வந்து எத்தனை வரப்போகுது? 8 மாவல் வந்து இந்த சைட்டுக்கு அடுக்கலாம். அப்ப 8 மாவல் வந்து இந்த சைட்டுக்கு அடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்டுக்கு இவ்வளவுக்கு எத்தனை மாவல் அடுக்கலாம்னு பார்க்கணும். அப்ப ஒன்று வந்து 30 சென்டிமீட்டர் 30 60 90 120 அப்படி அப்படி இப்படி அடக்கிட்டு போயிட்டு மொத்தமா எவ்வளவு 600 சென்டிமீட்டருக்கு அடுக்க போறோம். அப்ப ஒன்று 60 அன்னைக்குல வந்து இதுல வந்து எத்தனை நேரம் போகுது? 20 மாவல்கள் வந்து இந்த லைனுக்கு 20 மாவல் வரப்போகுது. இந்த லைனுக்கு 8 மாவல் வரப்போகுது. ஆகவே மொத்த மாவல்கள் இவ்வளவுக்கு எவ்வளவு வருமாண்டா 8 8 8 8 2 எத்தனை லைன் நாங்க இது பண்ணுவோம்? 8 8 சாரி 20 20 22 8 லைன் ரோ வந்து இருக்கு. அதாவது 8 நிறைகள் வந்து இருக்கும். அப்ப 8 நிறையண்டா 20 தர 8 ஆகவே 160 எழுதி கொள்ளலாம். சரியா? அப்படி செய்யலாம். ரைட். அப்படி இல்லாட்டி இன்னொரு மாதிரி வேற என்ன செய்யணும்டா இந்த இதை வச்சுக்கொண்டு போகாம நீங்க என்ன செய்யலாம்டா டிரெக்டாவே 6 மீட்டர்ன்றத 600 சென்டிமீட்டர் தர 4 மீட்டர்ன்றத 400 சென்டிமீட்டர். ரைட். இப்படி போடலாம். அதாவது இது இந்த பரப்பளவு வந்து 600 சென்டிமீட்டர் தர 400 சென்டிமீட்டர் போடலாம். ரைட். நீளம் தர அகல அத ஒரு மாவட்ட பரப்பளவு வந்து எவ்வளவு 50 சென்டிமீட்டர் தர 30 சென்டிமீட்டர் போடலாம். இப்ப இதை நாங்க சுருக்கி கொள்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னா இங்க ஒரு செய்வர் இங்க ஒரு செய்வர் இங்க ஒரு செய்வர் அதே செய்வர் சொல்லி மட்டும் பட் ரைட். இங்க பாத்தீங்கன்னா I1 5 I8 40 80 ரைட். I8 40 இங்க பாத்தீங்கன்னா 3 3 3 2 160 மாவல் டைல்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு விளங்குதோ அந்த மாதிரி வெளியே கொள்ளுங்க. ஆனா விட வந்துட்டுன்னா சரி. ஓகே. இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. இன்றைக்கு வந்து இதோட முடிச்சு கொள்ளுவோம். கொஞ்சம் டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. நான் 4:30 நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் அவர் வந்து எடுக்க முடியும். இப்ப நான் 5:30 தாண்டி 5:30 6 மணியா எடுக்க இயலும். சில பேர் வந்து அவங்க வந்து வலிக்கிட்டு போறதுக்கு வந்து டைம் எடுக்குன்றதால நான்
கணக்கா ஷாப் ஆகுறதுக்காக இருக்கு. ஸோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன். நீங்க 4:30 ஷாப் ஆகுது. 4:30 நீங்க 4:25 28 நீங்க யோகினா நான் 4:30 வெட்டா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ எழுதினாக்க